துருவியவர் பள்ளத்தாக்கின் மேலே சாரோனின் ரோஜா பாரில் மலர்ந்துதித்தார். சந்தோஷவின் ஒளியே ஜீவன் வழி சத்தியம் எல்லாம் அவர். தேவாதி தேவன் சுதனிவர் ஜீவன் வழி சத்தியம் எல்லாம் அவர். தேவாதி தேவன் சுதனிவர் இயேசுவால் வேறு யாரும் இல்லை ரட்சண்யம் மீந்திடவே. சந்தோஷவின் ஒளியே இயேசு சாந்த துருவியவர் பள்ளத்தாக்கின் மேலே சாரோனின் ரோஜா பாரில் மலர்ந்துதித்தார். சந்தோஷவின் ஒளியே. 95ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்விதமாய் கூறுகிறார்: கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். 135ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கு மேலானவர் என்றும் நான் அறிவேன். தேவனாகிய கர்த்தர் பெரியவர் என்றும் எல்லா தேவர்களுக்கும் அவர் ராஜனாக இருக்கிறார் என்றும் தாவீது நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வேதத்தில் இவ்விதமாக ஒரு வசனம் உண்டு: தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி தைரியமாக செயல்படுவார்கள் என்று தானியேலின் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய மக்கள் தேவனை விசுவாசித்தாலும் தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாமல் இருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக என்று சொல்லுகிறார். வேதத்தில் சிறந்த தேவ மனிதர்கள் அத்தனை பேரும் தங்கள் தேவனை குறித்து சிறந்த அறிவுடையவர்களாக இருந்தார்கள். இங்கே கர்த்தரே மகாதேவனாயிருக்கிறார், எல்லா தேவர்களுக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார் என்று இந்த சங்கீதத்தில் சொல்லிவிட்டு இந்த தேவனை கம்பீரித்து பாடுங்கள், புகழ்ந்து பாடுங்கள் என்று 1ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். 2ஆம் வசனத்திலே இந்த தேவனுக்கு முன்பாக துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். 6ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று குறிப்பிடுகிறார். தான் அறிந்த பெரிய தேவனை கம்பீரித்து பாடுங்கள், அவர் சமூகத்தில் துதித்தலுடனே வாருங்கள், அவரை பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம், அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று சொல்லும்போது அவரை ஆராதனை செய்யுங்கள் என்று குறிப்பிடுகிறார். அடுத்த வசனத்திலே 8ஆம் வசனத்திலே அவர் சத்தத்தை கேட்டு அவருக்கு செவி கொடுங்கள் என்று குறிப்பிடுகிறார். நம்முடைய தேவன் யார்? பெரிய தேவன். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள், அவரை ஆராதனை செய்யுங்கள், அவரை துதியுங்கள், அவரை கம்பீரித்து பாடுங்கள் என்று குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் யார்? அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவரே ஏக சக்கராதிபதியும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவில் எழுதும்போது தாம் ஒருவரே சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும்
ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவுமாயிருக்கிறார் என்று எழுதியிருப்பதை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் எல்லா தேவர்களுக்கும் ராஜனுமாயிருக்கிறார் என்று சொன்ன இந்த சங்கீதக்காரன் தேவனுடைய மகத்தான செயல்கள் சிலவற்றை இந்த வசனங்களிலே குறிப்பிடுகிறார். 4ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பூமியின் ஆழங்கள், இந்த பரந்த பாரதத்தை, இந்த பரந்த பூமியை உண்டாக்கி இந்த பூமியை ஆதரித்து வருகிறவர் யார்? நம்முடைய வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். சங்கீதம் 24:1 இவ்விதமாய் கூறுகிறது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையவைகள். பூமியின் ஆழங்கள், பூமியின் உண்மையான ஆழத்தை யாராலும் அளவிட முடியாது. பூமியின் மையப்பகுதி நெருப்பினால் நிறைந்தது என்று கூறுகிறார்கள். சூரியனில் எப்படி நெருப்பு இருக்கிறதோ அதுபோல பூமியின் ஆழத்தில் மையத்தில் அமிதமான நெருப்பு தழல்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. என்றாலும் இந்த பூமியில் இருந்து நாம் இயற்கையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. தண்ணீரை பெறுகிறோம், பெட்ரோலை பெறுகிறோம், நிலக்கரியை பெறுகிறோம். நாம் இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற எல்லா தாது பொருட்களும், இரும்பு, இப்படிப்பட்ட எல்லா மெட்டீரியல்ஸ்களும் இந்த பூமியில் இருந்து தான் எடுக்கப்படுகிறது. பூமியில் இருக்கிற நீரூற்றுகளிலிருந்து தண்ணீரை பெறுகிறோம். அன்பானவர்களே, இந்த பூமியின் ஆழம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது என்றால், அவர்தான் இந்த பூமியை படைத்து தன் அதிகாரத்தில் வைத்திருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. சர்வ வல்லமை உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வசனத்தை கேட்ட யாவர் மீதும் உம்முடைய கிருபை உண்டாவதாக. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை கர்த்தர் கொடுப்பீராக. உம்மை தேட விசுவாசிக்கத்தக்க கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய அற்புதங்களை விளங்கும்படி செய்யும். கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.